அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். சென்னைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னைக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் இன்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்கள். டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்த பிறகு சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலே மழையினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கின்றது. இன்று அதிகாலை தொடங்கி சென்னையிலே கிட்டத்தட்ட கணிசமான அளவிற்கு கனமழை என்று சொல்லும் விதமாக மழைப்பொழிவு இருந்து வந்தது. பள்ளிக்கூடங்களுக்கு வந்த மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிகளுக்கு வந்து சற்று முன்பாக மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கூடங்களிலிருந்து புறப்பட்டு வெளியில் செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் இடைவெளி கொடுத்தாலும் கூட மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகத்தான் இருந்தது. கடந்த ஒரு அரை மணி நேரமாகத்தான் பரவலாக சென்னை முழுவதுமே மழைப்பொழிவு சற்று நீண்ட இடைவெளியை கொடுத்திருக்கின்றது. என்றாலும் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த நிலையில்தான் சென்னையில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னைக்கு மட்டுமல்லாமல் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அதி கனமழைக்கான கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேலான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையிலே இந்த ரெட் அலர்ட்டை சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குன்றி இருக்கக்கூடிய அந்த டிட்வா புயலானது அதனுடைய நகர்வு தற்பொழுது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் தொடர்ந்து நிலைக்கின்றது. ஒரு சூழலாக அது தொடர்ந்து மழைப்பொழிவை உண்டாக்கக்கூடிய மேகங்களை உற்பத்தி செய்து வரக்கூடிய நிலையில் தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்ட பகுதியிலும் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் வழங்கியிருக்கின்றது வானிலை ஆய்வு மையம். இதன் காரணமாக தற்பொழுது ஒரு சிறிய இடைவெளியை கொடுத்திருக்கக்கூடிய மழை சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்று இரவிலே சென்னையில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் என்று சொல்லும் விதமாகத்தான் வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த ரெட் அலர்ட் என்கின்ற அந்த அறிவிப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காற்றின் சூழல் சென்னைக்கு அருகே வங்கக்கடலில் தொடர்ந்து நிலவி வருகின்றது. இதன் காரணமாக நிலப்பகுதி காற்று உள் இழுக்கப்பட்டு காற்று சுழற்சியின் மூலமாக ஈரப்பதம் கொண்ட காற்று தொடர்ந்து சென்னை மற்றும் அந்த நிலப்பகுதியை நோக்கி அனுப்பப்படுகின்றது. இதன் காரணமாகவே புயல் வலிமை குன்றிய பிறகும் காற்றிற்கான அபாயம் இல்லாத சூழ்நிலையிலும் கனமழைக்கான அபாயம் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தற்பொழுது வழங்கியிருக்கக்கூடிய இந்த ரெட் அலர்ட்டின் மூலமாக சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலே இன்று இரவிலும் கூட கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கின்றது. அதே நேரம் சென்னையில் இன்று காலை முதல் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த அந்த கனமழையானது தற்பொழுது ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு அரை மணி நேரமாக சென்னையினுடைய அனைத்து முக்கிய பகுதியிலும் கோயம்பேடு தொடங்கி சென்னையினுடைய அனைத்து சுற்று வட்டாரத்தின் முக்கிய பகுதிகளுக்குள்ளும் மழையினுடைய தாக்கம் தற்பொழுது ஒரு அரை மணி நேரமாக குறைந்திருக்கின்றது. கருமேக திரட்சியும் காலை முதல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது சென்னையிலே வானம் சற்று வெளிவாங்கியதை போன்று காணப்படுகின்றது. என்றாலும் சென்னை அருகே தொடரக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் காரணமாக இன்று இரவிலும் சென்னைக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து வானிலை ஆய்வு மையம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 1 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டரோ அல்லது அதற்கு கூடுதலாகவோ மழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய விதமாக ரெட் அலர்ட்டை தற்பொழுது வழங்கியிருக்கின்றது. ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.